மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இது முக்கியம். அதே போலதான் இதுவும் முக்கியம் தான். எல்லாம் ஒண்ணுதான். இனப்படுகொலை, ஜெனோசைட். ஜெனோசைட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிப்பது. இங்க என்ன நடக்குது? தமிழ் இனத்தை அழிக்கும் ஒரு வேலை, படுகொலை தான் இங்க நடக்க போகுது. மேகதாது அணையை கட்டிவிட்டால் தமிழ் இன படுகொலைக்கு அதுதான் முதல் வித்து. ஏன் தெரியுங்களா? அந்த தண்ணி வரல. காவிரி நீர் நமக்கு உரிமையான நீர், அதிகமாக நம்ம ஊர்ல தான் ஓடுது. அந்த தண்ணிய சாதாரணமா விட்டாலே அது நம்ம ஊருக்கு வரும். நீ அணைய கட்டி அணைய கட்டி அணைய கட்டி அணைய கட்டி தண்ணியே வரவிடாம பண்ணிட்டீங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி வராது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டெல்டாவை பாலைவனமாக்கும் முயற்சின்னு. இல்லவே இல்ல, தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் முயற்சி தான் அது. மேகதாது அணை கட்டி விட்டால் தமிழ்நாடு மொத்தமும் பாலைவனமாயிடும். ஏன்னா டெல்டானா அது ஒரு 4 மாவட்டம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், 8 மாவட்டங்கள். கடலூர் இருக்கிறது, அரியலூர் இருக்குது, திருச்சி இருக்கிறது. இத்தனையும் வருது. இத்தனையும் டெல்டா மாவட்டங்கள். அது மட்டும் இல்லாம மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி இதுலயும் காவிரி தண்ணீரை குடிக்கிறாங்க. சேலம், தர்மபுரி கேட்கவே வேணாம். ஒக்கனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல எந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம்? காவேரி தண்ணி. காவேரி தண்ணி நிறுத்திட்டா தண்ணி வருமா? நீங்க 4 ஃபேஸ் இல்ல 10 ஃபேஸ் போட்டா தண்ணி வராது. இப்பயே தண்ணி வரல. சேலமும் தர்மபுரி மாவட்டத்துல இப்பயே குடி தண்ணி இருக்கு. அன்றாட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம காவிரி, தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்துக்கு எங்க இருந்து வரணும் தண்ணி? காவேரியில இருந்து வரணும். இந்த காவிரி தண்ணிய மேகதாது அணைய கட்டி அவங்க தடுத்துட்டாங்கன்னா காவிரி உபரிநீர் திட்டம் கூட வராது. தர்மபுரி மாவட்டம் இன்னும் பெரிய பிரச்சனையில வீழ்ந்து விடும். சேலத்துக்கும் தண்ணி வராது, தர்மபுரிக்கு தண்ணி வராது, டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி வராது, சென்னைக்கு குடி தண்ணீர் வரவே வராது. இப்படி இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்கள் பாலைவனமாகவும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? குடிக்கவே தண்ணீரை கொடுக்காமல் தமிழினத்தை படுகொலை செய்யும் திட்டம் தான் மேகதாது அணை கட்டும் திட்டம். இதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஒரே ஒரு செங்கல் அவங்க எடுத்து வைக்க விடக்கூடாது. அதற்கு நாம அனுமதிக்கவே கூடாது. அதற்கு நம்ம தெளிவா இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் இந்த விஷயத்துல. ஆனா இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எந்த ஒரு ஆணை அமைப்பதோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பதோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுதான். அவங்க என்ன வேணாலும் சொல்லிப்பாங்க. இந்த அணையை நீங்க கட்டுங்க, அந்த அணையை நாங்க கட்டிக்கிறோம். அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு சமம் தான் மேகதாது அணையை கட்டுவது என்பது. அதனால மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு யாருமே நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது. இதுக்கு விவசாயிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? விவசாய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? இல்லையே. குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தானே தண்ணி வேணும். நீங்க மட்டும் விவசாயி தானே பாதிக்கப்படுறாங்க. தொழிலதிபர்கள் பாதிக்கவே பட மாட்டாங்களா? அப்ப குடிக்கிறதுக்கு என்ன சாப்பிடுவீங்க? தண்ணி வேணும். அரசு வேலை செய்பவர்கள், தனியார் வேலை செய்பவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவங்க, மகளிர் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி வேணும். குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப கஷ்டம். சாப்பாடு எங்க? டெல்டா மாவட்டத்துல அரிசி வராதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா எங்க போறது? எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா வாங்கிட்டு வரணுமா? தாய்லாந்துல இருந்து அரிசி, பக்கத்து நாட்டுல இருந்து தண்ணி இருக்கவே இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தானா? அதுக்கா எத்தனை கோடி செலவாகும் தெரியுங்களா? கடல் நீரை குடிநீராக்கி குடிப்பதற்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை மேகதாது அணையை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு விஷயத்தை கூட யாரும் விட்டு கொடுக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு ஒரு விவசாயிகள் மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும் என்பதில்லை, அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், மொத்த பேரை வரணும். இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். பெரியவங்க வாங்க, சின்னவங்க வாங்க, குழந்தைங்க வாங்க, பெண்கள் வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு இன்னைக்கு நமக்கு தண்ணி இருக்குதோ இல்லையா, நம்ம பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதான் இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வருங்காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள். கரம் கோர்ப்போம், காவிரி காப்போம், மேகதாது அணையை கட்டவிடாமல் தடுப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.